இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் செய்கிறோம். சிம்பிளான்னு சொல்ல முடியாது. கோவக்காய் வந்து அப்படியே உப்பு மிளகாத்தூள் போட்டு வறுத்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கோவக்காவை நீல வாக்கில் அரிஞ்ச கோவக்காவை அதுக்குள்ளே போட்டுக்கணும். அதுக்குள்ளே போட்டுட்டு எண்ணெயிலேயே நல்லா மூடி வச்சு வதக்கிடணும். ஒரு சைடில் வந்து சாதம் வெந்துருச்சு, பருப்பு வேக போட்டு காய்கறிலாம் அதிலே போட்டு 2 விசில் விட்ட டைம் வேறு ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு வேகமாக செஞ்சிட்ருந்தேன். அதுக்கப்புறம் வந்து மூடி போட்டு வறுத்துட்டு எண்ணெயிலே நல்லா வறுத்து விட்டுடணும். கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா மூடி வச்சிட்டுனா ஃப்ரை ரெடி ஆகிடும். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. தயிர் சாதத்துக்கெலாம் இன்னும் சூப்பராக இருக்கும், நல்லா சாப்பிட்லாம். என் வீட்டுக்காருக்கு நல்லா வறுத்து எடுத்துக்காங்க. அப்புறம் வந்து இந்த சைடில் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சு உரித்து வச்சுருக்கேன். தக்காளி ஒன்றும் கட் பண்ணலை, வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். பொரியலுக்கும் சாம்பாருக்கும் தாளிக்கிறதுக்கு சாதம் வேந்துருச்சு, அதை எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் இதில் வந்து கோவக்காயில் உப்பு போட்டு மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க. நல்லா வறுத்து விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் மூடி போட்டு மூடி விட்டுடலாம். நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆனால் நல்லா சூப்பராக இருக்கும். இப்படி தான் டைம் ஆகுதுன்னு தெரியல, வேகமாக டைம் ஆகிடுது. காலையில் ஏஞ்சாலே டைம் போகிறதே தெரிய மாட்டேங்குது, வேகமாக போயிடுது. இவ்வளோ சீக்கிரம் செய்யணுமோ அவ்வளோ சீக்கிரம் செய்யற மாதிரி இருக்குது. இந்த சைடில் வந்து கடாயை வச்சுட்டு இதை உருளைக்கிழங்கு பொரியல் செய்ய போகிறேன். கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அது கூட தக்காளி போட்டு வதக்கி வச்சுட்டேங்க. கொஞ்சோண்டு உப்பு போட்டு அது வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதக்கி விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள் போட்டுட்டு இந்த சைடில் வந்து கோவக்காய் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், இறக்கி வச்சிட வேண்டியதான். அது இந்த சைடில் வந்து உப்பு மிளகாத்தூள் போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கை போட்டு வதக்கி வச்சிடலாம். அவ்வளோதான். எவ்வளோ வேகமாக செய்கிறோமோ செஞ்சு இறக்கிட வேண்டியதான், அவ்வளோதான், ரெடி. சைடில் வந்து சாம்பாருக்கு தாளிப்பு அப்படியே குக்கர்லேயே போட்டு எல்லாத்தையும் வேக வச்சு விட்டுட்டேன். இந்த சைடில் சாம்பார் தாளிக்கலாம்னு சொல்லிவிட்டு சின்ன கடாயை வச்சுட்டு அதில் வந்து தாளிப்பு சட்டி வச்சு 2 காஞ்ச மிளகாய், கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை அதெல்லாமே போட்டுட்டு நல்லா அதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று கொடுத்துட்டா அது சாம்பாரும் ரெடி ஆகிடும். இதுதான், சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே எடுத்து வச்சிட வேண்டியதான். அதில் எடுத்து ஊற்றிட வேண்டியதான். ஊற்றிட்டா சாம்பாரும் ரெடி. கொத்தமல்லி கொஞ்சம் ஒரு கொத்து எடுத்து அதை வந்து நுணுக்கி போட்டுட்டா ரெடி. இன்றைக்கி சமையல் வந்து சாம்பார், கோவக்காய் பொரியல், உருளைக்கிழங்கு